வணக்கம். என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ பத்மபூஷன், கலைஞானி, உலகநாயகன் என்று எத்தனையோ பட்டங்களை பெற்ற திரு கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக, அதாவது கமல் 60 என்கின்ற பெயரோடு 3 நாட்களாக தொடர்ந்து விழா நடக்குதுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 6ஆம் தேதி இரவே அவரை மதுரையில் வரவேற்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வாழ்த்து சொல்லிவிட்டு மறுநாள் பரமக்குடியில் விழா, அதாவது 3 நாள் விழாவில் முதல் நாள் விழா என்ன அப்படின்னா, தந்தைக்கு அவர் பிறந்த ஊரில், அதாவது பரமக்குடியில் ஒரு திருவுருவச் சிலையை திறந்து வைத்தது. நெல் போட்டால் நெல் விளையுங்கிறது உண்மைங்க. அதாவது செந்நெல்லால் ஆகிய செழுமலை மற்றும் செந்நெல்லையாகி விளைதலால் அண்ணல் வயல் நிறை காக்கும் வளவையில் உற மகன் அறிவு தந்தை அறிவும்பாங்க. இவர் தந்தைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய அறிவை பெற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஒரு அலுவலகத்தை திறந்துருக்காருங்க. நெல் விளையுங்கிறது உண்மை, ஸ்கில்லு உண்டாக்கணும் அப்படிங்கிறத அதை செஞ்சுருக்காரு. ஏன்னா என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன். அதோடு மட்டும் இல்லைங்க, அங்கே குடும்பத்தார் எத்தனை பேரை வரவழைச்சிருந்தார். அவங்க அண்ணா சாருகாசன் அண்ணா அவர்கள் 89 வயதில் அவர் வந்திருந்தார். அவருடைய சகோதரி வந்திருந்தாங்க. எல்லா பேருடைய பிள்ளைகள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. அவங்க மாமா, தாய் மாமா, கூட பிறந்த தாய் மாமா வந்திருந்தார். நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோம். அந்த முதல்ல கொடியேற்றினார், பிறகு மரக்கன்று நட்டுறாரு, பிறகு தான் சிலை திறப்பு விழா நடந்தது. சிலை திறப்பு விழாவில் ஒரு என்ன பெரிய சந்தோஷம் தெரியுங்களா, அந்த தந்தைக்கு இவர் ஒரு கவிதை எழுதி வச்சுருந்தாருங்க. அந்த கவிதையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். உணர்விலே தந்தை நீ, உற்ற நல்ல தோழன் நீ, ஊருக்கு தொண்டன் நீ, உன்னைப்போல் வாழ்ந்திடவே என்னை நீ பணித்தாயே, என்றென்றும் நன்றியன் நான். இது அவருடைய தந்தைக்கு அவர் எழுதின அற்புதமான கவிதைங்க. அதை அங்கே அந்த அவருடைய திருவுருவத்துக்கு கீழே அதை பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சிறப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி எழுதின இந்த கவிதைக்கு அவங்க தந்தை நன்றி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து அதை அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சின்ன குறும்படமாக மாற்றி, அவர் பிறந்தது, வளர்ந்தது, அவர் செய்த பணிகள், அவர் காங்கிரஸில் பணியாற்றியது, வழக்கறிஞராக வெற்றி பெற்றது, இவங்களையெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரே தோன்றி ஒரு கவிதையை சொல்வது போல் ஒரு கவிதை சொல்ல சொன்னாங்க. அந்த கவிதையை என்கிட்ட சொன்னாங்க. நானும் நண்பர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள், அது குறிப்பாக தமிழ் பேராசிரியர்கள் பல பேர், அதில் வேலாயுதம் ஐயா அவர்கள் தான் நல்ல புலமை மிக்கவர். அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல கவிதை தயார் பண்ணோம். அது அவங்க தந்தையார் திரு கமல் அவர்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரியான கவிதை அந்த கவிதை. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீ பிறந்தபோது மகிழ்ந்தேன், சான்றோர் புகழச் சிறந்தபோது நெகிழ்ந்தேன், படிப்பில் உயரம் தொட்டது நம் குடி, நடிப்பின் உயர்வில் உனது புகழ் கொடி, எனது கனவு பலித்தது இந்நாள், திரைப்பட உலகம் வளர்வது உன்னால், மன்னக மாந்தர் உனை வாழ்த்துகின்றார், விண்ணகத் தேவர் எனை போற்றுகின்றார். இன்று பரமக்குடியில் உன்னால் சிலையானேன், பரமபதத்தில் நிலையானேன். பரமக்குடியில் சிலையானேன், பரமபதத்தில் நிலையானேன். இந்த கவிதையை அவரே மேடையில் தோன்றி சொல்கிற மாதிரி அந்த நிகழ்வு இருந்தது. அதோடு மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சியில் நானும் பேசினேன். பிறகு நம்முடைய சுகாசினி அவர்கள் மேடையில் எல்லாத்தையும் தொகுத்து எல்லாரையும் பேச சொன்னாங்க. அத்தனை பேரும் உணர்வு பொங்க பேசுகிறாங்க. அதில் அவங்க அண்ணியார் சாருகாசன் அவங்களுடைய மனைவி அவங்க பேசுகிற போது, அவங்க தான் வளர்த்தவங்க கமலஹாசன் அவர்களை. அவங்க சொன்னாங்க, கமல் அவருக்கு இருக்கிற திறமைக்கு இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக வரணுன்னாங்க. இப்படி எல்லாருடைய பேச்சுக்கு பிறகு கமல் அவர்களும் ரொம்ப அழகாக சொன்னாங்க, படிப்பு தான் எல்லாம் தரும், இங்கேருந்து நிறைய ஐஏஎஸ் கிளம்பி இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். முதல் நாள் நிகழ்வு ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் விருந்தோடு முடிஞ்சது. அப்படியே எல்லோரும் சென்னைக்கு புறப்பட்டோம். சென்னையில் 8ஆம் தேதி அன்றைக்கு அவருடைய புதிய அலுவலகத்தில், ராஜ்கமல் அலுவலகத்தில் நானும் போயிருந்தேன். அந்த விழாவில் அது என்ன அப்படின்னா,
முதல்ல தந்தைக்கு அவர் சிலை வைத்தார், பெற்ற தந்தைக்கு. பிறகு கற்றுத்தந்த குருநாதராகிய பாலச்சந்தருக்கு சிலை வைத்தார். எங்கே என்றால் அவருடைய ராஜ்கமல் அந்த புதிய அலுவலகத்தில். அங்கே எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தார்கள், கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருந்தார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அதே போல் நாசர், சந்தான பாரதி, திரைப்படத்துறை சார்ந்த அத்தனை பெருமக்கள், அவங்களுடைய மகள் 2 பேர் ஸ்ருதிஹாசன், அக்ஷரா, இவங்க பரமக்குடிக்கு வந்திருந்தாங்க. மேடையில் அங்கேயும் பேசினாங்க, இங்கேயும் பேசினாங்க. எல்லாருக்கும் விழாவின் தொடக்கத்தின் போது ராஜ்கமலில் பணியாற்றிய அந்த 45 படங்கள் தயாரிச்சிருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் அதில் உழைச்சவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. பிறகு மேடையில் பேச்சுக்கு முன்னாடி சிலை திறப்பு விழா நடந்தது. பிறகு எல்லோரும் பேசினாங்க. ரொம்ப அழகான பேச்சுங்க. கவிஞர் பேசுனதும் சரி, அதே போல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுகிற போது ரொம்ப ரொம்ப இயல்பாக பேசினார். கலைத்தாயினுடைய அந்த பெரிய பெருமை மிகுந்த மகன் அவர் தான் அப்படிங்கிறத சொன்னார். நிறைவாக கமல் அவர்கள் பேசுகிறப்ப அழகாக சொன்னாருங்க. 44 ஆண்டுகள் பணியாற்றிய அவருக்கு இன்றைக்கி விருது கொடுத்துருக்குறாங்க, சாதனையாளர் விருது. அது மொதல் படத்துலேயே கொடுத்துருக்கணும் அப்படின்னாரு. இன்னொன்று சொன்னார், ஆர்கே அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ன்னு சொன்னாங்க. இது ராஜ்கபூருக்குடைய கம்பெனிக்கும் ஆர்கேன்னு தான் பேர், சாந்தாரமுடைய கம்பெனிக்கும் ஆர்கேன்னு தான் பேர். இன்னொன்று எல்லோரும் மறந்துட்டாங்க. இன்னொரு ஆர்கே இருக்குது தெரியுமா? சாந்தாராம் ஒரு ஆர்கே, அப்புறம் என்ன ராஜ்கபூர் ஒரு ஆர்கே, கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஒரு ஆர்கே, இன்னொரு ஆர்கே தெரியுமா? அதாங்க ரஜினிகாந்த் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமான கைதட்டு இருந்ததுங்க. பிறகு சொன்னார், அந்த அபூர்வ ராகங்கள்லேயே இவருக்கு கொடுத்துருக்கணும், அவ்வளோ ஒரு திறமை மிக்க நடிகர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடித்தோம். பிறகு நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக நடிக்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம். எங்களுக்குள்ளே எத்தனையோ போட்டிகள் இருந்தது, ஆனால் பொறாமைகள் இருந்ததில்லை. நல்ல நட்போடு இருந்தோம். அவரோடு இருந்து நான் போராடணும்னு நான் நினச்சேன் எப்போவுமே. ஏன்னா எப்போவுமே 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் ஆட்டம் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சேன். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த என் நண்பர் சொல்லி அவரை பாராட்டினார். அந்த நிகழ்வு பெரிய நிகழ்வாக இருந்தது. இந்த 2 நிகழ்வுலையும் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இனி 17ஆம் தேதி இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு விழாவை நிகழ்த்த இருக்கிறாங்க. இசை நிகழ்வை இத்தனை பெருமையாக கமல் 60 நிகழ்ச்சி, அவருடைய 65வது வயது பிறந்தநாளின் போது தொடங்கியிருக்கிறது. கமல் அவர்கள் இப்போது இந்தியன் டூல் நடிச்சிட்ருக்காரு. விரைவில் தலைவன் இருக்கின்றான் படத்தில் நடிக்க இருக்கிறாரு. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பல அரிய நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. கமல் அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று நானே நேராக போயிட்டு வந்ததுனால நேர்முக வர்ணனை போல உங்களுக்கு இந்த செய்திகளை தர வாய்ப்பு கிடைத்தது. அவரை வாழ்த்துகிறோம். அவர் வாழட்டும், தமிழ் வாழட்டும்.